கோப்ரோக்கு வேறு என்ன ஆச்சுன்னு தெரில. நம்மளோட வண்டி கண்டிஷன் இதுதான் வந்து ரீச் ஆயாச்சு. பின்னாடி தான் நம்மளுடைய ஸ்டூடியோ. ரெண்டும் சேர்த்து பில் எவ்வளோ ஆச்சுன்னா, உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஓகே. ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. கைஸ் கிட்டத்தட்ட 1.5 மாதம் எந்த விளாகுமே எடுக்கல. ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பிரேக் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் எடுத்தப்பே ஒரு வேலிட் ரீசனோடு தான் நான் பிரேக் எடுத்துருந்தேன். ஆனால் இந்த வாட்டி பிரேக் எடுத்து ரீசன் இருக்குது. நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் vlogல சொல்லிடுறேன். இப்போ ப்ரெசன்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு தான் போயிட்டுருக்கோம் கைஸ். எதுக்காக பெங்களூர் போயிட்டுருக்கோன்னா, கொஞ்சம் பர்ச்சேசிங் அது இதெல்லாம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பெங்களூருக்கு போயிட்டுருக்கோம். பெங்களூரில் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா, ஸ்டூடியோவுக்கு தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கைஸ். கிட்டத்தட்ட இங்கேருந்து பெங்களூருக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 107 கிலோமீட்டர்ஸ், 17 கிலோமீட்டர்ஸ் வருது. சே, 1.5 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட எந்த vlogமே பண்ணதில்லை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வரும், அந்த ஃப்ளோ வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக 1.5 மாதம் ஆச்சு இல்லையா, நம்ம பெருசாக எந்த vlogமே பண்ணதில்லை. டச்சு விட்டு போயிட்டுருக்கோம். நம்ம அப்பப்போனா எதனா பண்ணியிருந்தா கூட எதனா பரவாயில்ல, எதனா வந்திருக்கோம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ப்ராப்பராக vlogs வரும்ன்ட்டு நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபெயிலியரில் போய் முடிஞ்சதுனால நம்ம இந்த 1 மந்த் காலி. சரி விடுங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் vlogsல சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட பெங்களூர் வெளியே போய் ஆகணும் கைஸ். வாங்க போகலாம். என்ன வண்டி ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய் கைஸ், சடனாக பிக்கப் ட்ராப் ஆச்சு. இந்த இஷ்யூ நான் கிட்டத்தட்ட வண்டி பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஒரு டைமில் ஒரு 3rd to 4th 6th கியர் அப்போ கூட இந்த இஷ்யூ நான் பார்த்துருக்கேன் கைஸ். சடனாகவே அப்படியே பிக்கப் ட்ராப் ஆகுது. இது எதுனா இன்ஜின் ஆயில் எதுனா பிரச்சனையா, இல்லைனா இன்ஜினில் எதுனா ப்ராப்ளமா, இல்லைனா சர்வீஸ் எதுனா பண்ணணுமான்ட்டு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க, எல்லாமே உங்கள் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணுறீங்க ப்ரோ. நீங்கள் கன்ஃபார்மாக எதுனா சொல்லுங்கள் உங்கள் vlogல, அப்போ தான் உங்கள் vlog நம்புவாங்க எல்லோரும். அது மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா எல்லா ஒப்பீனியன் ஷேர் பண்ண மாட்டேன், இருக்கிறது தெளிவாக சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா? கைஸ் ஃபைனலாக ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக GoPro ஆன் பண்ணலான்னு பார்த்தா ஆனே ஆகலை. எல்லாமே அந்த 1.5 மாதம் கேப்னால தான். நம்மளோட GoPro கூட எதுவுமே நான் தொடல கைஸ். ஒரு 1.5 மாதம் தள்ளி வச்சிட்டேன். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 91 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வண்டியில் போக வேண்டிய பிளானே இல்லை கைஸ். நம்மளுடைய ஸ்கூட்டியில் போகிறதா பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்மளுடைய வண்டி தூக்கின்னு வந்துட்டேன் கைஸ். எதுக்காகனா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்மளுடைய ஸ்கூட்டி செட் ஆகுமான்ட்டு எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. சரி வேணாம், நம்மளுடைய வண்டியிலே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட இப்போ நம்ம வண்டி எடுத்துனேன் கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா ஆச்சு உன் வண்டி எடுத்துன்னு போகலான்ட்டு. நம்மளோட வண்டியில் 1008 பிரச்சனை வந்துடுச்சு கைஸ். இப்போ கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ வண்டி நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்தாவே கிட்டத்தட்ட ஒரு 10K கிட்ட வந்துடும். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம வண்டியில். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்கமிங் vlogsல சொல்கிறேன். எல்லாமே அப்கமிங் vlogsல சொல்கிறேன். அப்போ இந்த vlogல என்ன சொல்கிறேன்னா, இந்த vlogல என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த vlogல நம்ம பெங்களூருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த vlog கைஸ். அது எதுக்காகடா போய் பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஊரில் வந்து ப்ரெசண்ட் ஜூடியோ இல்லை. ஜூடியோ வந்து ஒன் ஆஃப் தி இருங்க ஒரே நிமிஷம், அந்த பக்கம் போய்க்கலாம்.
வந்தாச்சு. ஜூடியோ வந்து இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். நம்ம பெட்ரோல் யோசிக்காமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் எங்கன்னா கதை கந்தால் தான். பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் கைஸ், ஆல்மோஸ்ட் பெட்ரோல் 200 போட்டாச்சு. இது வந்து பெங்களூர் வெளியும் போகும் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ப்ரெசன்ட் நம்ம எதுக்காக ஜூடியோவுக்கு போயிட்டுருக்கோன்னா, ஜூடியோ வந்து ஒன் ஆஃப் தி அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபார் க்ளோத்திங் பிராண்ட்ஸ் அண்டு சம் காஸ்மெட்டிக் கைஸ். அது வந்து நம்மளோட டாட்டா பிராண்ட் வந்து ஆரம்பித்தது. நம்மளுடைய மிடில் கிளாஸ்க்கு வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் இருக்கணுன்ட்டு ஒரு பிளானால தான் டாட்டா வந்து இந்த மாதிரி இனிஷியேஷன் எடுத்து ஒரு கம்பெனி, அது ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பிராண்டுக்கு தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம ஊரில் வந்து ஜூடியோலாம் இன்னும் வரல, ஃப்யூச்சரில் வரும் நம்புவோம். இப்போது பெங்களூரில் கொஞ்சம் பிளேசஸில் இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம பெங்களூர் போய்ட்டுருக்கோம் கைஸ். பெங்களூரில் எங்கன்னா ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஹெச்எஸ்ஆர் லே அவுட் சேம் ஜூடியோக்கு ஹெச்எஸ்ஆர் லே அவுட்லாம் ஒரே கேட்டகரி தான். இன்னும் 88 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நம்ம கூட யார் பில்லியனராக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரோ தான் வந்துட்டுருக்காரு. பா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு ஹைவேக்கு வந்து. இந்த ஹைவேல வந்தாவே அந்த ஒரு ஜோஷ், அந்த எக்ஸைட்மெண்ட் வேறு லெவல் தான். ஏன்னா அந்த ஃபீல் இருக்கும், அதெல்லாம் ஒரு ட்ராவலருக்கு தான் தெரியும் கைஸ், அந்த மாதிரி ஃபீல். ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான் சே கைஸ். கோப்ரோக்கு வேறு என்ன ஆச்சுன்னு தெரில, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான். ரெக்கார்டு போயிட்டு தான் இருக்குது கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில, கோப்ரோ வேறு. எப்போ நான்லாம் சரி வ்ளாக் பண்ணலான்ட்டு கோப்ரோ ஆன் பண்ணவே ஆனே ஆக மாட்டிருக்கு கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரில, சே கடுப்பேத்துது. கோப்ரோக்கு ஏதோ சம்பவம் ஆகி போச்சு கைஸ், என்னன்னு தெரில, போய் பார்க்கணும். அது கூட எப்போல்லாம் நான் வ்ளாக் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறேனோ ஃபஸ்ட்டு பவர் பட்டன் கிளிக் பண்ணி அப்புறமா ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி விடுங்க கைஸ். ஆமாம், சொல்ல வேண்டிய மேட்டரே மறந்துட்டேன் பார்த்தீங்களா கைஸ். இந்த 1.5 மந்தில் கேப் நம்ம ஒரு பிரேக் எடுத்திருந்தோம். அந்த பிரேக்கில் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளை மீட் பண்ண வந்ததாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். அவங்களுக்கு எல்லாமே கிரே மோட்டோ சார்பாக ரொம்ப நன்றி. என்னை மீட் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு. அப்புறமா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா அப்போ அந்த டைமுக்கு ப்ரெசென்ட் நான் ஹெல்மெட் போட்டு போகல. ஏன்னா அப்போது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், கேக் வாங்குறதுக்காக ஒரு கேக் ஷாப் போயிருந்தோம். அப்போது ஒரு பிரதர் வந்து ப்ரோ எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொன்னாங்க கைஸ். இதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக நானும் ஹெல்மெட் போடுறேன். என்னோடய மிஸ்டேக் தான் அன்றைக்கி நான் அந்த டென்ஷனில் இருந்ததுனால பெருசாக நான் எதுவுமே கவனிக்கலை. சரி விடுங்க, இதுக்கப்புறமா எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா ஃபேமிலி மெம்பர்ஸ் கைஸ்? இந்த கிளிப்பிங் கரெக்டாக இந்த பிளேஸ் மட்டும் நான் மறக்க மாட்டேன் கைஸ். இந்த பிளேஸவே மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிளேஸ் தான் ஒன் ஆஃப் தி ஹைப் வந்துருச்சு எனக்கு. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ரொம்ப ஹைப் கொடுத்துருச்சு இந்த பேஜ். அது அந்த ஒரு டைலாக் சொல்லுறதுக்காக எத்தனை கமெண்ட்ஸ், சே வேறு லெவல் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கன்றாவியான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இந்த பிளேஸுக்கு தான் கைஸ் அந்த இது. ஆனால் நல்ல கமெண்ட், நல்ல ரீச் வந்துச்சு கைஸ். நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டதுக்கு அவ்வளோ ரீச்சுன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நன்றி கிரே மோட்டோ சார்பாக. இன்னும் நிறைய ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கெல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்மளுடைய விளாக்ஸ் ப்ராப்பராக வந்துருன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை.
ஏன்னா கொஞ்சம் கில்கா முல்கா வேலை பண்ணதுக்கோசரம் தான் எல்லாமே என்னோட நெக்லிஜென்சி தான். அதனால தான் நான் எல்லாமே ஒரு பிளான் வச்சுருந்தா நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். நம்ம எல்லாமே மல்டிபிள் பிளான்ஸ் வச்சுன்னு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன். அந்த பிளான் இல்லைன்னா இந்த பிளான் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி எதுனா பண்ணியிருக்கலாம். நான் ஒரு பிளான் வச்சுட்டு நான் பண்ணதுக்கு எனக்கு பதிலடி கொடுத்துருச்சு. சரி விடுங்க நினச்சிருந்து நடத்திட்டாங்கடா இந்த ஹைவேக்காரங்க. எப்போ அந்த ஹைவே பாருங்கள், இந்த ஹைவே பாருங்கள், அந்த லைன் பாருங்கள், வந்து போயிட்டுருக்காங்களா இந்த லைன். அவ்வளோதான், எப்பயுமே ரஷ் தான். நம்ம தான் பார்த்து கீந்து போகணும். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட 69 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். இன்னும் பிரச்சனை இல்லை, போகலாம் வாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சு. பின்னாடி தான் நம்மளுடைய ஜூடியோ பிராண்ட் இருக்குது. நம்மளோட வண்டி ப்ரெசென்ட் இங்கே தான் இருக்குது கைஸ். வர்றப்போ பயங்கரமான மழை. சரி வாங்க உள்ளே போயிட்டு அப்படிடா. இல்லை அங்கே பார்க் பண்ணிக்கலாம். சரி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப மழை. கோப்ரோ வேறு காலி ஆகிடுச்சு. கோப்ரோவில் கொஞ்சம் பிரச்சனை. அது உங்களுக்கு மோட்டோ விளாங்களே சொல்லியிருந்துருப்பேன். கிட்டத்தட்ட எங்கேருந்து மழைன்னா அங்கே பெங்களூர்லேருந்து நம்ம வசூர் வெளியும் மழை. அதுக்கப்புறமா ஃபுல்லு காற்று அப்படியே மூஞ்சிக்கு அடிச்சிச்சு, மண்ணெல்லாம் தூக்கி. கிட்டத்தட்ட 2 இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஜூடியோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஜூடியோவில் 2-3 கிளிப்பிங்ஸ் எடுத்தப்பே நம்மளுடைய கேமரா காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஜூடியோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3000 பர்ச்சேஸ். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொஞ்சம் அப்படி செட் ஆகல. அது அந்த மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 2 சேர்த்து பில் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஒரு 6000 பில் ஆகிடுச்சு கைஸ். காலி இந்த மாதம் அமௌண்ட்டு காலி. யாருதுன்னா நம்மளுடைய பிரதர் தான். இப்போ தான் வந்து போனார் பார்த்தீங்களா, அவர் தான் கைஸ். என்னுடைய ஹெல்மெட் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாமே டஸ்ட்டு தான். ஹெல்மெட் காலி. இன்னும் வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்க நம்மளோட வண்டி கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. காலி இங்கே தெரியும் இன்னும் கிளியராக. ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் பர்ச்சேசிங். இதுக்கப்புறமா நம்மளுடைய வ்ளாக்ஸில் எல்லாமே நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகேங்களா. எண்ட் பண்ணிக்கிறேன்.